வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி தான் பெஸ்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பண்டைய காலத்திலேயே நம்ம யூஸ் பண்ணுற பல டெக்னாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் எஃப்எம் இருக்கும். அதில் தான் பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் எஃப்எம் இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வெண்டிங் மிஷின். வெண்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. காசு போட்டோன்னா நமக்கு தேவையான ஜூஸோ நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பேக்கெட்டோ கீழே வந்து விழும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியான வெண்டிங் மிஷினை ஏன்ஷியன் காலத்தில், அதாவது பண்டைய காலத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த காலத்திலேயே வெண்டிங் மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க. ஹோலி வாட்டரை வெண்டிங் மிஷினுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் காயினை போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணி வருமா. ஹோலி வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வெண்டிங் மிஷினை உருவாக்கியிருக்காங்க. ஏன்ஷியன் காலத்தில் வாழ்ந்த அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியனும் இன்ஜினியரும் சேர்ந்து தான் இந்த வெண்டிங் மிஷினை உருவாக்கியிருக்காங்க. ஏன்ஷியன் காலத்திலேயே எவ்வளவு அறிவுபூர்வமான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வெண்டிங் மிஷினை ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆன்டிகைதீரா மெக்கானிசம். இதை பாருங்களேன், இது ஒரு வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட், அதாவது புதைப்படிமம்னு சொல்கிறாங்க. இதை அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு டிவைஸ் தான். இதை கிரீக் நாட்டில் இருந்து கண்டெடுத்திருக்காங்க. 1990s டைவர்ஸ் நிறைய பேர் கோஸ்ட் ஆஃப் ஐலாண்ட் ஆஃப் ஆன்டிகைதீரா அப்படிங்கிற இடத்துல டைவ் பண்ணி போகும்போது கடலுக்கடியிலிருந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அனலாக் கம்ப்யூட்டருடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எங்கெல்லாம் மூவ் பண்ணுதோ அதனுடைய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதும், பிளானட்டில் இருக்கக்கூடிய கோள்களை கேப்சர் பண்ணுறதும், அதே மாதிரி விண்ணுலகம் சம்மந்தப்பட்ட நிறைய ஈவெண்ட்ஸை இந்த டிவைஸ் கேப்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்வெளிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான பல பர்பஸ்க்காக இந்த அனலாக் கம்ப்யூட்டரை உபயோகிச்சிருக்காங்க. இந்த டிவைஸை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது இதனுடைய பழமையெல்லாம் பார்த்து இது ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்ட் செஞ்சுரி BC சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல ஆராய்ச்சிகளை இது மேலே பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட இதனுடைய வடிவமைப்பு விஞ்ஞானிகளையே ரொம்பவும் குழப்பமடைய செய்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த டிவைஸ் சோலார் இயர்ஸை கணிக்கக்கூடிய அளவுக்கு திறன் படிச்சதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிளாஸ்மா டெக்னாலஜி. இந்த பிளாஸ்மா டெக்னாலஜி இப்போ வந்தது தான். ஆனால் பிரமிடு கட்டும் போதே இந்த டெக்னாலஜியை எகிப்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பிரமிடு கட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒவ்வொரு கற்களுமே 200 டன் இருக்குமாங்க. அதனுடைய வெயிட் அது கிட்டத்தட்ட 40 யானைகளுடைய வெயிட்டுக்கு சமமானதான். எகிப்தை பற்றின ஒரு சில வதந்திகளும் இருக்கு. எகிப்து நாட்டு மக்களை கொத்தடிமைகளாக நடத்தி இந்த கற்களை நகர்த்துறதுக்கும் தூக்குறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டில் வாழ்ந்த எகிப்து ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையாக பார்த்தா பிளாஸ்மா டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அந்த கற்களை நகர்த்தியிருக்காங்க. பிளாஸ்மா டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலாகவே சவுண்டு, வைப்ரேஷன், வாட்டர் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கற்களை மூவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ இருக்கிற அறிவியலாளர்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி அந்த சமயத்தில் பயன்பட்டுருக்கு அப்படின்னு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிதான் இதையுமே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. லேப்ல ஜென்ரேட்டரில் இந்த பிளாஸ்மா டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு சூப்பர் ஹீட்டட் கேஸ் உருவாகி இருக்குங்க. அந்த கேஸ் வந்து பொல்யூஷனே இல்லாத ஒரு சுத்தமான ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்னாலஜி பயன்படுத்தும் போது ஜெனரேட்டருக்குள்ள உருவாகிற அன்பொல்யூட்டட் ஏர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி வேற ஏதாவது பொல்யூட்டட் கேஸ் இருக்கும் இல்லையா, அது உருவாகிறது டிக்ரீஸ் ஆகுமா. அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா. இது மூலமா ஒரு பொருளை நகர்த்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், அந்த காலத்துல இப்போ இருக்கிற எந்த ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியும் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு துல்லியமா கணிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மாயன்ஸ் கேலண்டர். ஏன்ஷியன் கண்டுபிடிப்புகள்லேயே ரொம்பவும் அருமையான கண்டுபிடிப்பு அப்படின்னா மாயன்ஸ் கேலண்டர் தான். அந்த காலத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இந்த மாயன்ஸ் கேலண்டரில் இருக்கக்கூடிய 4 அளவுகளை வச்சு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாயன்ஸ் கேலண்டரை ஏன்ஷியன் மெக்சிகனும் சென்ட்ரல் அமெரிக்கன் சிவிலைசேஷனும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாயன்ஸ் கேலண்டரில் 260 நாட்கள் இருக்கக்கூடியதை சோல்கின் சொல்கிறாங்க. இந்த சோல்கினை ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கக்கூடிய ஹாப் அப்படிங்கிற சூரிய ஆண்டோட சேர்த்து சுழற்சி முறையில் அமைஞ்ச கால அழகு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த ஒரு சுழற்சி அலகு 52 ஆப்களை கொண்டதாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் வித்தியாசமா கிரிட்டிக்கலான நாட்களை கணக்கிடுறதுக்கு இந்த மாயன்ஸ் கேலண்டரை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பண்டைய மனிதர்களை பாராட்டாம இருக்கவே முடியல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆர்கிமேட்ஸ் ஹீட் ட்ரே வெப்பன். இது ஒரு வெப்பனாங்க. போர் சமயத்தில் பண்டைய மனிதர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கிரீக் மேத்தமெட்டிஷியன் தான் இந்த ஒரு வெப்பனை உருவாக்கியிருக்காரு.
சூரியன்ட்ட இருந்து வர கதிர்களை இது ரெஃப்ளெக்ட் பண்ணி கடல் வழி மூலமா தாக்க வர எதிரிகளுடைய கப்பலை டோட்டலா எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாங்க. இந்த வெப்பன்ல 10 அடி டயமீட்டர் இருக்கக்கூடிய பாராபோலிக் மிரர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மிரருமே கிட்டத்தட்ட 8 மிரர்ஸா இது கூட ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு மிரருமே கிட்டத்தட்ட 1 அடி அகலமுடையதா இருக்குங்க. 2004 வருஷம் டிஸ்கவரி சேனல் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரியில இது ஒரு பொய்யான விஷயம், போலியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2004 வருஷம் MIT ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த வெப்பனை ரீக்ரியேட் பண்ணி இயங்க வச்சிருக்காங்க. இதே மாதிரி 2001 வருஷம் டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சியான டார்பா ஹீட் ரே வெப்பனை பயன்படுத்தி மைக்ரோவேவ் ரேஸ் இருக்கும் இல்லையா, அதை குற்றவாளிகள் உடம்புல பெனட்ரேட் பண்ணி, அதாவது ஊடுருவ செய்து அவங்கள டோட்டலா காலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வெப்பம் ரொம்பவே அதிகமாங்க. கிட்டத்தட்ட 130 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குமா. பாருங்களேன், பண்டைய மனிதர்கள் போர் சமயத்துக்காகவே பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நிம்ரட் லென்ஸ். 3000 வருஷம் பழமையான இந்த ஆப்ஜெக்ட் முழுவதுமாக சயின்ஸ் தான் நிரம்பி இருக்கு. விண்ணுலகத்தை பூமியிலிருந்து பார்க்கறதுக்கும் விண்ணுலகம் பற்றின முழு ஆராய்ச்சிக்கும் இந்த லென்ஸ் தான் பயன்பட்டுருக்கு. இதை ஷார்ட்டா ஏன்ஷியன் டெலஸ்கோப்னு கூட சொல்லலாம். ஏன்ஷியன் அசீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டை அசீரியன் 750 710 BCல கண்டுபிடிச்சு பயன்படுத்தியிருக்காங்க. பேலஸ் ஆஃப் நிம்ராட் ஈராக்ல இருந்து இந்த ஆப்ஜெக்டை சர் ஜான் லேட் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காருங்க. 1850ல கலீலியோ தான் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இந்த ஏஷியன் அசீரியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்ஷியன் அசீரியன்ஸ் இந்த லென்ஸ் மூலமா பூமிக்கு அப்பால என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய சனிக்கோளை அவங்க கடவுளா நினைச்சிருக்காங்க. அந்த சனிக்கோளை சுத்தி இருக்கிற அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அதை அவங்க பாம்பா நினைச்சு அதை வழிபட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சூஜ் கிராஸ்போ. 2000 வருஷம் பழமையான பவர்ஃபுல்லான வெப்பன்னா இந்த கிராஸ்போவை தான் சொல்கிறாங்க. வில்லில் அம்பு போட்டு எரியிற வெப்பன் தானே அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. இந்த சூஜ் கிராஸ்போவை இப்போ இருக்கக்கூடிய கலாஷின்கோவ் ரைஃபிளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வேகமாக ஃபயர் பண்ணக்கூடிய வெப்பனாங்க இது. ஏன்ஷியன் டைமில் வாழ்ந்த மோடர்ன் கிஸ்மோஸ் அப்படிங்கிற சோல்ஜர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் வாரியர்ஸுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியண்டான டெக்னிக்கை நிறைய ட்ரைனிங் மூலமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. 15 to 20 செகண்டில் 7 இருந்து 10 போல்ட்ஸ் வரைக்கும் இதுல போட்டு நம்மளால ஷூட் பண்ண முடியுமாங்க. அட் டைம்ல 2 to 3 போல்ட்ஸ் கூட ஒரே நேரத்துல வெளியே வருமா. ஒரு ஆர்டினரியான கிராஸ்போவை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு 2 போல்ட் வரைக்கும் தான் சுட முடியும். ஆனா சோல்ஜர்ஸ் இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 போல்ட் வரைக்கும் ஷூட் பண்ண முடியுமா. 2nd and 3rd century ADல உருவாக்கப்பட்ட இந்த கிராஸ்போவை ரியலா வார் சமயத்துல யூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 19th centuryல தானா. 1873ல கண்டுபிடிக்கப்பட்ட வின்செஸ்டர் மாடல் ரைஃபிள் மாதிரியே இந்த கிராஸ்போவும் சேம் ஸ்பீட்ல போல்ட்டை வெளியே ஷூட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹைட்ராலிக் ஹேமர். இப்போ இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே இந்த ஹைட்ராலிக் ஹேமரை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹைட்ராலிக் ஹேமரை பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தால் செய்யப்பட்ட இந்த ஹைட்ராலிக் ஹேமரை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக பயன்படுத்தியிருக்காங்க. தானியங்களை இடிக்கிறதுக்காக தான் முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்க. அரிசியில் இருக்கிற அரிசியையும் உமியையும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காகவே இந்த ஹேமரை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஹேமர்ஸ்க்கு எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படலை. ஃபிசிக்கலாக லேபர்ஸ் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே எல்லா வேலையும் பார்த்துரும். லேபர்ஸ் வேலை பார்த்தா கூட ரெஸ்ட் தேவைப்படும். ஆனால் இந்த ஹைட்ராலிக் ஹேமருக்கு 24 மணி நேரமும் ரெஸ்ட்டே தேவையில்லையாங்க. 24 மணி நேரமும் உழைக்குமா. வாரத்தில் 7 நாள்னா 7 நாளும் இது தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்குமா. 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு ஹேமரே செஞ்சிருமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது க்ரீக் ஃபயர். இந்த டெக்னாலஜியை ஒரு லாஸ்ட் டெக்னாலஜி, மறைஞ்சு போன டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பண்டைய மனிதர்கள் அவங்க கையாண்ட யுக்தியையும் அவங்க கையாண்ட தொழில்நுட்பங்களும் மற்றவங்க யாரும் பின்பற்றிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. இந்த டெக்னாலஜி பற்றி யாருக்குமே சொல்லாமல் ரொம்பவே சீக்ரெட்டாக கையாண்டு அவங்க செத்து போகும்போது அவங்களோடவே இந்த டெக்னாலஜியும் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களாம் ரொம்பவே டேலண்டடானவங்க. 11th centuryல நடந்த பைசாண்டியோ எம்பையருடைய மிலிட்ரி படைகளில் இந்த க்ரீக் ஃபயர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது மூலமா ஏகப்பட்ட படைகளை தோற்கடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அரேபியன் வேட்ஸ் அவங்களுடைய நாட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்காக இந்த க்ரீக் ஃபயரை பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணியில கூட இந்த க்ரீக் ஃபயர் எரியக்கூடிய திறன் படைச்சுதான். இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம், குயிக்லைம் நைட்டர், சல்ஃபர். காட்டுத்தீ பரவும் இல்லையா, அதுல கூட இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக்சட் ஆஃப் வினிகர், சாண்ட், யூரின் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த ஒரு க்ரீக் ஃபயரையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க.
பார்க்கலாம். விஸ்வா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இப்போ 9th படிக்கிறாங்களாம். அவங்க லாக்டவுன்ல இருந்து என்னுடைய சேனல் பார்க்குறாங்களாம். அப்போ யூடியூப்ல என்னுடைய சேனல் நேம்லாம் தெரியாதான். கேம் விளையாடுறதுல ரொம்ப அடிக்டாக இருப்பாங்களாம். ஒரு டைம் கேமில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்களாம். ஃபோன் உடஞ்சி போயிடுச்சான். அவங்க அப்பா துபாயில் இருக்கிறாங்களாம். அவங்க மட்டும்தான் ஃபோன் வச்சுருப்பாங்களாம். இவங்க கிட்ட ஃபோனே இல்லையா. 2 வருஷம் கிட்ட இவங்க கையில் ஃபோனே இல்லையாங்க. இப்போ இவங்க கிட்ட ஃபோன் இருக்கா. நம்ம சேனலை தேடி பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. கடைசியாக இப்போ தான் அவங்களுக்கு இந்த சேனலே கிடைச்சிருக்கா. இப்போ தான் அவங்களுக்கு இந்த சேனலோட நேமும் தெரியுமா. எனக்கு இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 3 வருஷமாக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்னாலே என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியலைங்க. ஒழுங்காக வீடியோ போடலைனாலே யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்காது இல்லையா. அப்படி தான் சேனலும் டவுன் ஆயிடுச்சு. நான் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நம்பர்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.